எல்லோருக்கும் வணக்கங்க. நேத்து அறிவாலயத்திலேருந்து ஒரு அறிவாளி அவரோட ஜெயிச்சு வெற்றி பெற்றேன்னு சொல்லி ஏமாத்தி வெற்றி பெற்றிருக்காருல்ல, சேப்பாக்கம் தொகுதியில போயி வாக்காளர்களுக்கு நன்றி சொல்றதுக்கு போனா, அங்க போய் ஏதோ ஒண்ணுக்குள்ள விழுந்து ஏதோ ஒண்ணு உருண்ட கதையா அங்க போய் உருண்டுட்டு இருக்காப்ல. கிழவு எடுத்தவங்களா? கல்யாணத்துக்கு போனா அழுகுறீங்க, கேதத்துக்கு போனா அழுகுறீங்க, சமாதிக்கு போனா அழுகுறீங்க, எங்க போனாலும் அழுதுகிட்டே இருக்கீங்களே, என்னதாண்டா உங்க பிரச்சனை அப்படின்னு கேட்க தோணுதுங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? தோத்து போயிட்டோம். தோத்ததுக்கு காரணம் தெரியல. காசு குடுத்தோம். எல்லா காசையும் கட்சிக்காரங்க குடுத்தாங்களா? இல்லையா? இவங்க நம்மள ஏமாத்திட்டாங்களா? யாரு? கட்சிக்காரங்களே ஏமாத்திட்டாங்களா? நம்ம நம்புன பூரா நம்ம கழுத்த அறுத்துப்புட்டான். இவங்கள நம்ம திட்டவும் முடியாது. இருக்க 15 பேர் ஓடி போய் தொலைஞ்சுட்டாங்கன்னா, அப்புறம் நானும் அப்பாவும் மட்டும் தான் வீட்ல இருக்கணும். தாத்தா கூட போய் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்பா சமாதி கிட்ட படுத்துருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, அங்க சமாதியில இடமும் கிடைக்காது. இந்த கதறல்ல இவங்க கதற கதறு பார்த்தா உண்மையிலே பாவமா இருக்குங்க அப்படின்ற மாரி தான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. இப்ப மேட்டருக்குள்ள வருவோம். என்னன்னா, ஐயா நீ தோத்து போயிட்டீங்க. பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு. எங்க வெற்றி தலைவர் திருச்சியில வந்து எடுத்த உடனே அங்க இருந்த மக்களுக்கும், அங்க வாக்களித்தவர்களுக்கும் நன்றி உரை சொல்லிட்டு தான் இவனுங்கள பொளக்குறதுக்கே ஆரம்பிச்சாரு. ஆமாங்க, பேப்பர் கீப்பர்லாம் வச்சு படிச்சு, பேப்பர் பார்த்து கவிதையெல்லாம் எழுதி வச்சு ஒப்பிக்கவெல்லாம் கிடையாது. மானே, தேனே, பொன்மானே அதெல்லாம் போட்டு பேச கிடையாது. இவங்கள போட்டு பொளந்தது அவங்களுக்கு ஏதோ ஒப்பாரி அந்த ஒப்பாரிய வைக்கிறதுக்கு நேரம் இல்லாம இங்க வந்து என்னத்த சொல்றது? கெட்ட வார்த்தையிலலாம் நான் வஞ்சுப்புடுவேன். மத்தவங்க மாரிலாம் எனக்கு பேச தெரியாது. அத பத்தியும் கவலையும் பட மாட்டேன். உண்மையிலேயே சொல்றேன். நீங்க நடத்தின 5 வருஷம் ஆட்சிங்கிறது ஆட்சியா? சுடுகாடா? சுடுகாட்டுல கூட பொணம் எந்திரிச்சு வெளியில வந்து ஏன்டா இப்படி ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு கேட்டுட்டு திருப்பி எரிஞ்ச கதையெல்லாம் இருக்குங்க. இவனுங்க பண்ணுன கேவலகட்ட செயல்கள்ல சொல்லி மாளாத அளவுக்கு துயரங்கள அனுபவிச்சாங்க. ஈபி பில்லுல இருந்து, தண்ணி வரியில இருந்து, பெட்ரோல்ல இருந்து, கேஸ்ல இருந்து எல்லாத்தையும் குடுத்துருவோம். இதுல வேற நீங்க சொன்னீங்களே, செஞ்சீங்களே, கடைசி வரைக்கும் ஒரு ரூ. 100 கேஸுக்கு தரேன்னு சொல்லிட்டு வந்தீங்கடா. தாய்மார்களுக்கு அன்பான அறிவிப்பு. நாங்க ஜெயிச்சு வெளியில வந்தோம்னா, ஒரு சிலிண்டருக்கு ரூ. 100 குடுக்க துப்பு இல்ல. அத இறக்கி அந்த ரூ. 100 கடைசி வரைக்கும் வாக்கெட்ட போட்டீங்க. வந்த உடனே ரூ. 1000 குடும்ப தலைவிகளுக்கு நாங்க குடுப்போம்னு சொல்லிட்டு வந்தீங்க. 2 1/2 வருஷம் கொய்யால எங்க படுத்து கிடந்தீங்கன்னே தெரியல. எங்கேயும் சமாதி ஆயிட்டீங்களான்னு தெரியலடா. எங்கேயோ போயிட்டாங்கடா. இவங்க குடுத்த வாக்குறுதிலாம் என்னாச்சுன்னு மக்கள் பூரா தேட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி விட்டு தொல. இதையும் தாண்டி இப்ப புதுசா சோபா ஒண்ணு போச்சு. ஆமா சோபா போச்சு, கனகா போச்சு, மஞ்சுளா போச்சு. எல்லாமே போச்சு. இப்ப என்ன உங்களுக்கு வலிக்குது? சோபா அனுப்பி வச்சது கீர மூட்டையில நீங்க தானடா? சோபா கடையில ஆர்டர் குடுத்து, இவரு முதலமைச்சர் வர்றாராம்ப்பா, இந்த சோபா எப்படியாவது அந்த டைமுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி, அந்த டைம்லாம் போட்டு ஸ்கிரிப்டெல்லாம் குடுத்து, அந்த வண்டி போய் இறங்கணும். அண்ணன் திருமாவளவன் அண்ணன் ஆஃபீஸ்க்கு போகணும்னாக்க ப்ளூ கலர் சோபா போகணும். அகைன்ஸ்ட் ஆப்போசிட்ல உட்கார்றவங்களுக்கு பிங்க் கலர் சோபா போடணும் அப்படின்னு சொல்லி கலரெல்லாம் சூஸ் பண்ணது தலைவர் தானாம்ல. தம்பி தெரியாம மேடையில நின்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. சோபா அரசியலுக்கு வித்திட்டது நீங்க தான். இதுவும் தெரிஞ்சு போச்சு. என்னடா நம்ம பண்றது பூரா தெரிஞ்சு போகுதே, இவங்க போட்டு நம்மள இப்படி பண்றாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. உண்மையிலேயே சொல்றேன். நீங்க இன்னைக்கு கதறினாலும் சரி, கத்துனாலும் சரி, மக்கள் உங்கள நம்புறதா இல்ல. அவ்வளவு கேவலமான அரசியல் பண்ணவங்க நீங்க. இன்னைக்கு கேட்குறீங்க சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சியில அப்படின்றீங்க. உங்கள சொல்றதுக்கு வெட்கமா இல்ல? என்ன கேவலக்கட்ட அரசியல் பண்ணீங்க? ஏய் காருக்குள்ள கொடிய கட்டிக்கிட்டு பொம்பள பிள்ளைய தூக்கி போட்டுட்டு போகும்போது, கார்ல கொடி கட்டி இருந்துச்சுனாக்கா வண்டிய மறிக்க மாட்டான். காவல்துறை பூரா ஏவல் துறையா கையில வச்சுக்கிட்டு, கம்ப்ளைண்ட் குடுக்க போனா எங்க வீட்ல பாதிப்பாயி போச்சுங்க. எங்க பிள்ளைய காணோம்னு சொன்னா, அவன் மேலேயே கேஸ போட்டு அவனே உள்ள தள்ளுறது. இவங்களே அடிப்பாய்ங்க. போய் கம்ப்ளைண்ட் குடுத்தோம்னாக்க, கம்ப்ளைண்ட் குடுக்க போனவங்கள பிடிச்சு உள்ள போட்டுறது. ஐயா ஸ்டாலின் ஐயா, உங்க மேலலாம் ரொம்ப மதிப்பு வச்சு உங்க மேலலாம் மதிப்பு வைக்க மாட்டோம். கலைஞர் மேல மதிப்பு வச்சிருக்கோன்றது வேற. ஆனா உங்க மேல மதிப்பு வச்சிருக்கோமான்னு கேட்டா, சத்தியமா துளியளவு கிடையாது. உங்க அரசியலும் அரசியல் கிடையாது. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? நம்ம தான் காசு குடுத்துட்டோம்ல. இவங்க தான் நம்மள்ட்ட பணம் வாங்கிட்டாங்கல்ல. எப்படி நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க? அந்த திமிரு இருக்கு பாரு. ஆணவம்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது உன் மகனுக்கு அப்படியே வந்திருக்கு. என்ன ஒரு முதலமைச்சர ஒருமையில பேசுறதுக்கு இவருக்கெல்லாம் என்ன அருகதை இருக்கு? முதல்ல நீங்கலாம் துணை முதலமைச்சரா இருந்தேன்னு சொல்றீங்கல்ல. உங்களுக்கு என்ன அருகதை இருந்துச்சு? நீங்க துணை முதலமைச்சரா பதவி ஏற்கிற அளவுக்கு நீங்க அந்த கட்சிக்கு என்னத்த செஞ்சு கிழிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்கிற மாரி இருக்கு. ஏலே நீ சினிமால நடிச்சுட்டு அங்கேயும் ஒரு ஆணியும் புடுங்க முடியல. அங்கேயும் தோத்து போயிட்ட. சரி எனக்கு ஏதாவது போய் அம்மாட்ட அழுது உருண்டு, அம்மா எனக்கு அப்பா விட்டு பதவிய வாங்கி குடுத்துரு. ஏலே அந்த ஆள் இப்ப தான்டா அவங்க அப்பாவுக்கு ஏதோ பண்ணி கிண்ணி முடிச்சு முதல்வரா வந்து உட்கார்ந்துருக்காரு. நீ அத கேட்டீனாக்க வேற ஏதாவது ஆயிர போகுதுடா. வேணும்னா சைடுல ஏதாவது ஒண்ணு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உனக்கு உங்க அம்மா சப்போர்ட்ல நீ துணை முதலமைச்சர் ஆன. அந்த நிம்மதி இல்லாத தூக்கத்தையே நீ அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த ஐயா ஸ்டாலினுக்கு குடுக்க துப்புல. குடும்பத்துக்குள்ளேயே உனக்கு சந்தோஷத்த குடுக்க துப்பு இல்லாத நீலாம், இனி மக்கள் சந்தோஷத்த பத்திலாம் யோசிக்கிறதுக்கு உனக்கெல்லாம் அருகதையே இல்ல மிஸ்டர் பால்டாயில். நீங்க அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஒரு அளவு தான் உங்களுக்கெல்லாம் முட்டு குடுத்து ஏதோ பாவம் முன்னால அந்த மக்களுக்காக தலைவர் ஏதோ செஞ்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போ முடியும். ஆனா நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு போறதுக்கு நாங்கலாம் உனக்கு கேணப்பயலுக கிடையாது. உன் ஆட்சியில சொல்றீங்களே லஞ்ச லாவண்யம்லாம் தல விரிச்சு ஆடுது. இவ்வளோலாம் ஈவு இறக்க சூடு சொரண சோத்துல உப்பு போடுதுன்னு அந்த மாரிலாம் பேசுவீங்களா? லஞ்ச லாவணியம் தல விரிச்சு ஆடுனது உங்க ஆட்சியில தான். உதாரணத்துக்கு எங்க வீட்டுக்கு மண் அடிச்சோம்யா. மண்ண கொண்டுட்டு வந்து கொட்டிட்டு ஒரு 300 செங்கல தான் லாரியிலேருந்து இறக்கியிருப்பாய்ங்க. ஒருத்தன் வந்துட்டான். என்ன வீடு மராமத்து பார்க்க போறியா? ஆ குடுக்கணுமாப்பா? இல்லைன்னா உனக்கு ஒண்ணும் ஈபிலாம் நாங்க ஷிஃப்டிங்லாம் குடுக்க மாட்டோம். சஸ்பெண்ட் நீ குடுக்க மாட்டான். வெட்டி விட்டுட்டு போயிருவான். திருப்பி வாங்க முடியாது. கேட்கற குடுத்துட்டு நீ பண்ணிக்க. பாதாள சாக்கடையா? பாதாள சாக்கடை இவங்க பாதாள சாக்கடை நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஏறும். அது கம்ப்ளைண்ட் பண்ணா ரோட்ட விட்டு
3 அடி உயரத்துல மேடு பண்ணி விட்டு போயிட்டாங்க. இவங்க தோக்க போறோம்னு தெரிஞ்சு இந்த வேலைய பார்த்தாங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப என் கார்லாம் உள்ள போணும்னா ரோட்ல போட்டு வரணும். என் தெருவுக்குள்ள வராது. இவ்வளவு கெடுதல் பண்ணி வச்சு ஆட்சியை நடத்திட்டு போன நீங்கலாம் வந்து வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியில இன்னைக்கு எவ்வளவு சிறப்பான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே உங்களால இத ஜீரணிக்க முடியல. என்னடா இப்படி சம்பவம் பண்ணிட்டு இருக்காப்ல. நம்ம நினைச்சத விட அரசியல் பண்ணிட்டு இருக்காப்ல. உங்களுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சா பிடிக்காது. முக்கியமா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா உங்களால நைட்டு தூங்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அவங்கள நீங்க மக்களாவே நினைச்சது கிடையாது. அப்படி மக்களா நினைச்சிருந்தா 18 வருஷம் உங்க கூட இருந்த திருமாவளவன் அண்ணன ஒரு நல்ல உயர் பதவி குடுத்து, அந்தஸ்து குடுத்து, அவருக்கு ஒரு நல்ல சேராவது குடுத்து உட்கார வச்ச அளவுக்கு பார்த்திருப்பீங்கல்ல. அதே ஓட்டு கேட்க போகும்போது உங்க அறநிலைத்துறை அமைச்சரா இருந்த ஒரு தடவ அசிங்கப்படுத்தி விட்டாரு. அதுக்கப்புறம் பெரிய தலைவருங்க. கலைஞருக்கு அடுத்தபடியா இருக்கிற துரைமுருகன் ஐயா. ஐயா உங்களையெல்லாம் அவ்வளவு தூரம் மதிச்சிருந்தான். ஒரு நண்பர் ஏறி உங்களுக்கு மேல வந்து பக்கத்துல நின்னு ஏதோ குடுக்க போனதுக்கு, ஏன்டா நீலாம் என் சரிசமமா என் கூட நின்னுகிட்டு வர்ற ஆளா அப்படின்னு ஜாதி ஆணவம் இருந்துச்சு அங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் ஆட்சியில ஆணவம் இல்ல, திமிரு இல்ல. மக்களுக்கான ஆட்சி சிறப்பா எடுத்துட்டு போறாரு. இந்த மக்களுக்கு என்ன வேணும், என்ன குடுக்கணும்னு பார்த்து செஞ்சுகிட்டு இருக்காரு. இப்பேற்பட்ட தலைவர நீங்க நாக்கு மேல பல்லு போட்டு பேசுனீங்கன்னு வைங்க, நாசமா போயிருவீங்கடா. இன்னும் இருக்கிற மிச்சம் மீதி நாட்கள்ல நீங்க உங்களுக்கு கதறல் மட்டுமே இருக்கும். கல்லறைகள்ல போய் நீங்க படுக்கிற காலங்கள் கூட உங்க கல்லறைகளையும் போய் படுத்துக்கிட்டு நீங்க அதத்தான் பேச போறீங்க. நிச்சயமா நீங்க தமிழக மக்களுக்கு நல்லது செய்றேன்ற பேர்ல வந்துராதீங்க. தயவு செஞ்சு போயிருங்க. உங்களால 5 வருஷம் இப்ப உங்க அப்பா மிஸ்டர் உதயநிதி அவர்களே, உங்க அப்பாவோட ஆட்சியில நாங்க பட்ட சித்திரவதை போதும். உங்க கட்சிக்காரன் பண்ண கொடுமை போதும். 2 வயசு பிள்ளைய கற்பழிக்கும்போது அவனுக்கு ஜாமீன் குடுத்து வெளியில விட்ட பாரு. அன்னைக்கு உன் கட்சி செத்துச்சு, நீ செத்துட்ட. இதுக்கப்புறம் மக்கள் வந்து உன்னைய மன்னிக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு குழந்தைக்கும் தாயா இருக்கிற ஒரு தாய், ஒரு பெண் உங்கள மன்னிச்சாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுனாங்கன்னா, உண்மையிலே அவங்களும் அந்த இடத்துல இருக்கவங்களா இருப்பாங்க. உண்மையிலே ஒரு பிள்ளைய வளர்த்து, ஆளாக்கி, அந்த பிள்ளைய கொஞ்சக்கூடிய ஒரு தாயின் மனசுல நீங்க வெசச்சு வச்ச நீங்க, வாழ்நாள்ல முன்னுக்கும் வர முடியாது. நாசமா தான் போயிருவீங்க. வெற்றி தலைவர் விஜய் அவர்கள பேசாதீங்க. பேசி நீங்க ஏதோ வளர்ந்துரலாம்னு நெனைக்கிறீங்க. நீங்க பேச கீழ தான் போய்க்கிட்டு இருக்கீங்க. இந்த ஜிங்சாங் பாய்ஸ்ன்னு 2 பேர் வேற கிளம்பியிருக்காங்க புதுசா. 60, 70 வயசுக்கு மேல எப்புட்றா ஜிங்சாங் பாய்ஸ் ஆவாய்ங்க அவைங்க? இல்ல பல்லுகில்ல எல்லாம் கொட்டி போய் உட்காந்துக்கிட்டு தப்பான்னு பேசிக்கிட்டு இருக்கவங்கள வச்சுக்கிட்டு டஃப் குடுக்க முடியுமா அந்த பயலுகளுக்கு? செம்மையா இருக்காங்கடா. நீ ஒரு வீடியோ போட்டு பொய்யான வீடியோன்னு போட்டு அது ட்ரெண்டிங் ஆகுறதுக்கு முன்னால அது பொய்யான வீடியோன்னு உடைச்சிட்டு இருக்கானுங்க பாரு. அவனுங்க தான் உண்மையான வாரியர்ஸ். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இந்த சகோதர சகோதரிகளும் அந்த தம்பிகளும் இருக்கிற வரையும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. கூடிய விரைவில் அண்ணாமலை அண்ணன் இந்த தமிழகத்துல கட்சிகளோட எண்ணிக்கை கம்மியா இருக்குன்ற வருத்தத்துல அவரும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு வராரு. தனியா வந்தாருன்னா நிச்சயமா ஆதரவு கொடுப்போம். அந்த ரஜினி கிஜினின்னு ஏதாவது குஜாலியை பிடிச்சிட்டு வந்தாருன்னு வைங்க, சத்தியமா அவரும் வீணா போயிடுவாரு. அவருக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. அதை நாங்க எப்பவுமே ஒத்துக்குவோம். அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஏன்னா எங்களுக்கும் அண்ணாமலை அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அண்ணாமலை அண்ணனோட திட்டமும் அதுதான். அவசரப்பட்டு நம்ம சகோதரர்கள் அவர் மேல ஏதாவது தூத்திராதீங்க. அவரோட நல்ல எண்ணத்தோட வர்றாரு. நம்ம வெற்றி தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்ல வரப்போறதா ஒரு பேச்சு அடிபடுது. ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள்ல பேசின மாதிரி 3 தலைவர்கள் ஒன்றிணைந்து ஒரு அரசியலை முன்னெடுக்க போறாங்க. அது 29 அரசியல்ல அது உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாகும். அதே மாதிரி காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய இதா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் வருத்தப்படுறீங்க. காங்கிரஸோட அப்படின்றத விட மத்தியில் ஆளும் அரசோட நமக்கான ஒரு கூட்டணி இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நமக்கான பொதிமூட்டை நம்ம அது முதுகுல ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இனி இவங்க நம்மளை கழட்டிட்டு போயிட்டாங்க, நமக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலினும் துணை முதலமைச்சரும் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு. அந்த தவறை அவர் திருத்திக்கணும். என்னதான் இருந்தாலும் மத்தியில் ஆளும் காங்கிரஸ் பிஜேபி அரசின் எந்த அரசு ஆளுதோ அவங்க சப்போர்ட் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நலத்திட்டங்களையும் செயல்படுத்த முடியாது. அரசியல் தெரிஞ்ச உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால யாரா இருந்தாலும் தமிழக அரசு முதலமைச்சர் இன்னைக்கு மக்களுக்காக மத்தியில் ஆளும் பிஜேபி அரசோடு இணக்கமாக தான் போயிட்டு இருக்காரு. வேண்டிய ஒரு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டுட்டு வந்து மக்களுக்கு தந்துட்டு இருக்காரு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 பேருக்கான வேலை வாய்ப்பை சொன்னாங்கல்ல, இன்ஸ்டாகிராமில் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க. 8000 பேருக்கான வேலை வாய்ப்பு 18,000 கோடி ரூபாயில புதிய முதலீடு எல்என்டி கையெழுத்தாயிருக்குங்க. துப்பு கெட்டவங்க லஞ்சம் கேட்டு பூரா பேரையும் ஓட விட்டாங்க. ஒரு கம்பெனி உள்ள வந்துச்சுன்னா எனக்கு 30% கொடு, உனக்கு ஏதாவது பண்ணி தர்றோம். கம்பெனிக்காரன் பெரிய கம்பெனிக்காரன்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா உன் நாட்டுக்கு உன் மக்களுக்கு நான் வேலை கொடுக்கறதுக்கு வரேன், எனக்கிட்ட லஞ்சம் கேட்குறேன்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டு போன கம்பெனிகள்லாம் இன்னைக்கு வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் கீழ் சுயமா வந்து இயங்க போறாங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ட், குவாரி இதெல்லாம் பார்த்து நிச்சயமா நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.